வெல்கம் டு திவ்யநிதி யூடியூபர். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வீட்டில் பண்ணலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 5 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் நல்லா அரைச்சிக்கலாம். இது காப்படி. இந்த காப்படியில் தான் நான் அரிசி எடுக்க போகிறேன். அதில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி 1/4 அளவு பூண்டு, மிச்சம் பாதிக்கு இஞ்சி அதே பாதி அளவு சேர்த்து, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி, அவ்வளோதாங்க. 800 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 2 தடவை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பட்டை, 4 பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து, நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் மறுபடியும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ 8 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பின்னாடி தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.